பிரச்சனை போறேன். அது இன்ஷா அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு அமைதியை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பிரச்சனை நேரம் அல்லாஹ் ஒரு பாடம் எடுத்தார். என்ன பாடம்னா அல்லாஹ்வுடைய ரெண்டு பேர்களை சொல்றேன். பாட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ இன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம். நபியே உங்க ரப்பு அஸீஸ் ரஹீம். என்ன ரெண்டு பேர்? ரப்பு அஸீஸ் ரஹீம். அல்லாஹ் என்னது? அஸீஸ் மிகைத்தவன், ரஹீம் கருணை உள்ளவன், கருணை பண்பு கொண்டவன். இந்த ரெண்டு பேர். இப்ப ஜனாதிபதி இருக்கிறான்னு வைங்களேன், ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா இறக்க காட்ட மாட்டார். அவர் ஆட்சி வந்துட்டு வைங்க, அதுக்கு பிறகு அவர் ஆரம்பத்தில் இறக்கமே இப்ப வராது. ஏன்னா அந்த ஆட்சி அதிகாரம் வர்ற நேரத்துல இறக்கம் குறைஞ்சிடும். இறக்கமா இருக்கிற ஒரு அடுத்த சில நேரம் ஆட்சி இருக்க. அல்லாஹ் யாரா? அஸீஸ். அல்லாஹ் யாரா? ரஹீம். அப்போது ஆட்சி எதையும் செய்ய முடியுமா அல்லாஹ்க்கு? ஆனா அல்லாஹ் இறக்கம் இருக்கு. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கல்புக்கு இந்த ரெண்டு அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கல்பை அமைதிப்படுத்த போறார். பாருங்க 26வது அத்தியாயம் சூரத்து ஷுஆரா 10வது வசனம். வஇஸ்னா, இதை நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? வீட்டில் உங்க குழந்தைகள் இப்படி படிக்கணும், மதரசாக்களுக்கு அனுப்பி கிதாபுல்ல அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு முன் அடிப்படையாக போதும். எங்களுக்கு மன அமைதி வருதான்னு பார்ப்போம். வாசிச்சு ஓதி முடித்த பிறகு மன அமைதி வருதான்னு பார்ப்போம். வஇஸ்னாதா ரப்புக மூசா, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற நபியே உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ பேருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையில சொல்லி காட்டுங்க. வஇஸ்னாதா ரப்புக மூசா, மூசாவை உன்னுடைய ரப்பு கூப்பிட்டான் அழைத்த போது அநியாயத்தில் கௌமம் வாழுமே, அநியாயக்கார கூட்டத்துல போக மூசா அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் சொல்றாங்க. யாரை கூப்பிடுறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். எப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையில வாழ்றாரு. ஃபிரௌன் அரண்மனையில நல்லா சாப்பிடுறாரு, ஒடி பிடுறவரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ராத்திரி போறாரா, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்களா, இவர்கிட்ட போய் குத்து குத்திட்டார். எல்லாம் சொல்றாங்க. ஒரு குத்து குத்தினார், ஒக்கமா அலை கதையை முடித்தார். மூசா நபி எவ்வளவு பலசாலி இருந்திருப்பாரு. ஒரு சொற்ற குத்தினாரா, கதையை முடிஞ்சிட்டாங்க. முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூட்டம், பனி இஸ்ராயீல் கிபித்திகள் ஒரு கூட்டம், ரெண்டு கூட்டம் இருக்குமா? எல்லா ஊர்லயும் இருக்கும் தானே. இவர் கொண்டது எதிர் கூட்டத்தை. எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, மூசா உங்களை பிடிப்போம், சொல்லி கொடுப்போம். உடனே இவர் பார்த்தாங்க, ஆஹா நாளைக்கு பிரச்சனை ஆயிரும், ஊரை விட்டே போறாரு. போனா எகிப்தை தாண்டி மதியனுக்கு போயிட்டார். அங்க 8 ஆண்டுகளுக்கு மேல இருந்து திருமணத்தை முடிச்சுட்டு மனைவியை கூட்டிட்டு வர ஒரு ராத்திரி யாருமே இல்ல. கூட்டிட்டு வரப்போக்க திடீரென்று ஒரு தூரத்துல மலையில நெருப்பு பத்துது. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு தெரியும்? இன்னொரு இடத்துல காட்டுறான். மனைவியோட போறாரு. எங்க மனைவிக்கு காட்ட போறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உம்மா மாமியை பார்க்க போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தம்பி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தாத்தா, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஃபிரௌனுக்கு தெரியக்கூடாது. இப்படித்தான் போறாரு. போற டைம்ல எல்லாம் சொல்றான், வஇஸ்னாதா ரப்புக மூசா, மூசாவை உன்னுடைய ரப்பு கூப்பிட்டான். நான் இதை ஏன் சொல்றது? எங்க வாழ்க்கையில அப்படி அழைப்புகள் வரும். அல்லாஹ்வுடைய அழைப்பு கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? இந்த இடத்துல இல்ல, குர்ஆன்ல வேற இடத்துல நீங்க பார்க்கலாம். எப்படி வருகிறது? அவர் சொல்றாரு மனைவிட்ட, இன்னி ரஆ. வளமையா குர்ஆன்ல எப்படி வரும் தெரியுமா? கண்டான்டா, ரஅய்து நான் கண்டேன், அவர் கண்டாரு, அப்படி வரும். குர்ஆன் ஒரு அதிசயமான வசனம் வருது. இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன் என்கிறார். ஆனஸ்து குர்ஆன்ல வளமையா எப்படி வரும்? நெருப்பு கண்டேன். இந்த இடத்துல அரபியில பயன்படுத்தப்பட்டது ஆனஸ்து. இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன். ஆனஸ்து என்ற அரபியில உன்ஸ்ல இருந்து பிறந்தது. உன்ஸ் என்றா காதல், மனசு பறிப்போன ஆனஸ்ட் உன்ஸ் என்று. இவர் வைஃப்ட்ட சொல்றாரு, அந்த மலையில ஒரு நெருப்பு பத்துது, கொஞ்சம் நீங்க நில்லுங்க, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். தாத்தா அப்படிலாம் தெரியாது. ஒரு மலையகத்துல போனா தூரத்துல ஒரு மலை, அதுல நெருப்பு பத்தினா நீங்க வைஃபோட போறீங்கன்னு வைங்க, கொஞ்சம் இருக்கிறீங்களா, நான் நெருப்பிட்ட போயிட்டு வரேன். என்னை விட்டுட்டு போறீங்க நடிச்சாமத்துல, ஏதாவது பாம்பு வராதா, கொத்தாதா? சரி நீங்களே ஏறுங்க. ஏன் ஏறாது? ஏத்தி கூட்டிட்டு போலாம். வலிக்கு உளுந்தா நைட்ல லைட் இல்லாட்டி பிரச்சனை வரும். ஒரு மனைவி எடுத்துட்டு ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு போவீங்களா? ராத்திரிக்கு ஸ்லிப் ஆக மாட்டாங்க, உழ மாட்டாங்க. நைட்ல போன வழியில ஒரு மலையில நெருப்பு பத்துது, தூரம் சில மலையில
அந்த நெருப்பை நீங்க ஏறுவீங்க. இந்த மாதிரி லைட் போட்டிருப்பாங்களா, இப்படி உழு மாட்டீங்க. எவ்வளவு பரிவச்சு ஏறணும், நீங்க நெருப்பை கண்டாலும் காணாம போயிருவீங்க. அல்லாஹ் கூப்பிட்டா மனசு பறிப்போனா அவருக்கு என்ன ஆச்சரியமே தெரியாது என்பது ஆயிரம் சொல்றாங்க. இந்தியா வஸ்துனாவன், நான் ஒரு நெருப்பை கண்டேன், அர்த்தம் என்ன, என் மனசு பறிப்போய் விட்டது, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அல்லாஹ் சொல்றான், மூசா, மூசாவினுடைய ரப்பு கூப்பிட்டான். அல்லாஹ் கூப்பிட்டா போய்த்தான் ஆகணும். அவர் மனைவி சொன்னது இருங்க, அவர் ஏறி போறாரு, மலையில விழுந்தா ரோட்டு தெரியாது. அவர் இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஏறின மலை இல்ல, மெல்ல மெல்ல நெருப்பு கிட்ட நெருங்குற. நெரும்பிய உடனே சத்தம் வருகிறது, யா மூசா உன் செருப்பை கரட்டு, இன்னக்கு பிவாதில் முக்கத்து சுத்துவா, நீ பரிசுத்தமான ஒரு பள்ளத்தாக்கில் நிற்கிறாய். இன்னி அல்லாஹ் சொல்றான், நான் தான் ரப்பு. சத்தத்துக்கு திணற. இதுக்கு முதல்ல நபி இல்ல, இதுக்கு முதல்ல யாருமே இல்ல, சும்மா போற. அல்ல என்ன காட்டுறது தெரியுமா, மூசா சும்மா போன கூப்பிட்டு சொன்னோம், நான் நல்லா சத்தம் கேட்கிறேன், நான் நல்லா நட்டு ஆபத்துல ஒரு இடத்துல நெருப்பு பார்த்தீங்கன்னா வைஃப் எங்கேயோ நிற்கிறான், கொஞ்சம் இருக்கமா இவ்வளவு அன்பருக்கு வைஃபோட விட்டுட்டு அவர் மனசு பறிப்போ ஏறி 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 அந்த மலைக்கு மேல வந்து நிற்கிற நெருப்பு பார்த்து திடீர்னு சத்தம் கேட்டு மூசா நபி பிளான் பண்ணினா அந்த நெருப்பு கிட்ட வீட்டுல ஒரு டைம்ல அல்ல என்ன சொன்னாங்க, லைஃப் பிளானிங்ல எப்போ உங்க சத்துக்கு தூக்குவாங்கன்னு தெரியாது, பேசுறது என்னுடைய உசுரி எப்போ போவோம்னு தெரியாது, திடீர் திடீர்னு நடக்கும். போற வழியில ஐசுல இருக்கலாம் தெரியாது, என்ன நடக்கும் போதுன்னு தெரியாது. அம்மா சொல்ல மூசா சும்மா போனா உலகத்துல எல்லாம் தற்செயல் நடக்கும், திடீர் பிளானிங்ல நடக்காது. இன்னி அரஸ்துமான நெருப்ப கண்டவன் ஏறினா நெருப்பு கிட்ட போனா அல்லாஹ் பேச ஆரம்பிச்சான். தொடருது பாருங்க, அல்லாஹ்வுடைய வேதம் எப்படி அமைதிப்படுத்துதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் கௌம ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்துல போகணும், அலாயத்துக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்களா, அவங்க அஞ்ச மாட்டாங்களா, அல்லாஹ் கேட்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா போறவட்ட ஒரு ஊர்ல இருந்து காத்தாங்குடியில இருந்து நீங்க போறீங்க, துபாய் போறீங்கன்னு வைங்களேன், ஊர்ல கொல்லுவான்னு பயந்து போறீங்க, கொல்லுவான்னு பயந்து போனா துபாயில இருந்து ஸ்ரீலங்கா வர மாட்டீங்க, இமிகிரேஷன்ல மாட்டிப்பட்டுருவீங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, மூசா ஃபிரௌனுக்கு பயந்து தான் 8 வருஷத்துக்கு மேல ஊரை கடந்து அந்த ஃபிரௌன்ட்ட போங்கண்டா என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபிரௌன்ட்ட போங்கண்டா என்ன ஆகும், அலாயத்துக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்களா. மூசா நபிட்ட அல்லாஹ் கேட்கிறான். மூசா நபி என்ன பதில் கொடுக்கிறார் தெரியுமா, லைஃப்ல ப்ராப்ளம் இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, அதே சொல்றாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்பதான் நபி ஆக போறார். என்ன சொன்னார் தெரியுமா, கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், யா அல்லாஹ் ஒரு துண்டை போட்டுட்டு கையில ஒரு தடி எடுத்துட்டு ஃபிரௌன் முன்னாடி போனா என்ன பொய்யன்னு சொல்லுவானே யா அல்லாஹ். கால ரப்பி என்னுடைய ரப்பி என்னுடைய ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், என்னை பொய்ப்பித்து விடுவார்கள். நான் உங்கள்ட்ட கேட்பேன் திருப்ப, நான் என்னென்ன மூசா நபி சொன்ன மனப்பாடமாக்கிறேன். ரெண்டாவது சொல்றாரு, வயலிக்கு சதிரி, ஃபிரௌன்ட்ட போன உடனே என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ், வலா யம்தலிகு லிசானி, எனக்கு பேச்சு வராது யா அல்லாஹ், ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூன் என் தம்பி அனுப்பு யா அல்லாஹ், வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு யக்துலூன், என் மீது ஒரு குற்றச்சாட்டுக்கு என்ன கொன்றுவாங்க யா அல்லாஹ். 5 விஷயம் சொன்னார். திருப்ப சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்பேன், என்ன சொன்னார்னு கவனமா சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், நான் பேலஸ்ல இருந்தால், நல்லா உடுத்துட்டு இருந்தால், சாப்பிட்டு இருந்தால், இப்ப கைத்தடிய கையில வச்சிருக்கிறேன், இதே லெவல்ல நான் போன ஃபிரௌனை பார்த்து என்ன அல்லாஹ்வுடைய தூதரா, கையில ஒரு கைத்தடி மேல ஒரு துண்டு, நீ என்ன ரசூல்னு கேட்க மாட்டான். அதனால அவர் சொல்ற, கால ரப்பி இன்னி அகாஃபு யுகதிபூன், என்னை பொய்ப்பித்து விடுவார் என்று பயப்படுறேன் யா அல்லாஹ். ஃபிரௌன்ட்டு போவாயா அல்லாஹ், வயலிக்கு சதிரி, என் நெஞ்சு சுருங்கிறியா அல்லாஹ், வலா யம்தலிகு லிசானி, எனக்கு பேச்சே வராத அவனை கண்டாயா அல்லாஹ், ஃபஅர்சில் இலா ஹாரூன், என் தம்பி அனுப்பையா அல்லாஹ், வலஹும் அலைய தம்புன், என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கியா அல்லாஹ், ஃபஅகாஃபு யக்துலூன், என்ன கொன்றுவாங்கன்னு பயப்படுறியா அல்லாஹ். போனோடனே நான் ஒருத்த கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், கண்டா கொன்றுவாங்க. 5 விஷயம். 5 சொல்லுங்க பாப்போம். 1வது என்ன சொன்னாரு, போய் நின்றுவாங்க. 2வது நெஞ்சு சுருங்கிரும். வீட்டுல யாராவது வாப்பாவை தேடிட்டு வர்றாங்க போலீஸால,
ஏதோ வாப்பா தப்பு பண்ணாரு வைங்க, ஒளிஞ்சு இருந்தா நெஞ்சு சுருங்கிற வீட்டுல உள்ளவங்களுக்கு பேச்சு எப்படி வரும்? பாப்பா 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 தடமாறும். ஒலா என் தலிக்குள் இசானி, எனக்கு பேச்சு வராதியா அல்லாஹ் விட்டு போனா என் நெஞ்சு சுருங்கிரும். ஓப்பனா சொல்றாங்க, ஃபிரௌன்ட்ட போ சொல்றியா அல்லாஹ், அவன் எப்படிப்பட்ட கொண்டு கோலன். ஒலா என் தலிக்குள் இசானி, எனக்கு பேச்சு வராது. அப்புறம் ஃபாரிசிலிலா ஹாரூன், ஹாரூனே அனுப்பையா அல்லாஹ், தனிய போயலுமாயா அல்லாஹ். வலவும் அலையலவும், என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஃபஅகாஃபு யக்துலூன், என்ன கொல்றுவாங்கன்னு பயப்படுறான். அல்லாஹ் இது என்ன செய்யறாங்க அவருக்கு? மூசா எப்படி பயந்திருந்தார், அவருடைய பயத்தை எப்படி நீக்கினோம்? நபியே, உங்களுக்கும் அந்த ரப் உதவி செய்வார். இதை படிக்கிற எனக்கும் உங்களுக்கு என்ன வரும்? அந்த ரப் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வார். இதான் குர்ஆனை படிக்கிறதுக்குரிய விஷயம். உங்க குழந்தைக்கு இந்த நிம்மதி நீங்க கொடுக்காட்டி நீங்க நிஜமான வாப்பா இல்லை. அவர் குர்ஆனை படிக்காட்டி உங்க மனைவி நிஜமான உண்மை இல்லை. உண்மையாக இதுதான் அமைதி இருக்கிறது. முஸ்லீம்களுடைய வேதம் 1000 ஜமாத்தாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். எங்க எல்லாருக்கும் ஒரு குர்ஆன் தான். அதுல குல் அல்லாஹ் சமத்தான். அதுல வேற வரிகளை நாங்க சேர்த்திருக்க மாட்டோம். எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம், எங்க ஓதுனாலும் ஒரே குர்ஆன் ஓதுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன பதில் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? மூசா நபி 5 அடிக்கிறாரு. அல்லாஹ் என்ன பேசுறான்? கால கல்லா, நடக்கவே நடக்கவே நடக்க. அல்லாஹ் இவ்வளவு பதில் கொடுத்தான். கால அல்லாஹ் சொன்னான், கல்லா நடக்காது. யா அல்லாஹ், எனக்கு என்ன பொய்யன் என்றுவாங்களே யா அல்லாஹ், நடக்காது மூசா. யா அல்லாஹ், எனக்கு நெஞ்சு சுருங்கிரும், நடக்காது மூசா. யா அல்லாஹ், பேச்சே வராதே, நடக்காது மூசா. யா அல்லாஹ், ஹாரூன் அனுப்ப பரவாயில்ல. யா அல்லாஹ், ஒருத்தனை கொண்டுட்டு வந்தேன், ஆல்ரெடி எனக்கு குற்றச்சாட்டு, கொண்டுவாங்க, நடக்காது மூசா. அல்லாஹ் கொடுத்த பதில் வழங்கிச்சான். எதுக்கு நீங்க பயப்படுறீங்களோ அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்றான் அல்லாஹ். ஃபذهبا بآياتنا, நாங்க இங்க அத்தாச்சியோட நீங்க 2 பேரும் போங்க. இன்னா மஅக்கும் முஸ்தமிஊன், குர்ஆன்ல சமிஊன் என்று வரல, முஸ்தமிஊன். நாங்க உங்க 2 பேரோட கேட்டுக்கொண்டிருப்போம். என்ன அர்த்தம்? கேட்டுக்கொண்டிருப்போம் என்ன அர்த்தம்? அவன் என்ன பேசுறான் என்பது உங்க மேல கை வைக்கிறான். அல்லாஹ் கேட்க ஆரம்பித்தால், அல்லாஹ் பார்க்க ஆரம்பித்தான், ஒண்ணும் பண்ண. அல்லாஹ் சொல்றான், மூசா போங்க, இன்னா மஅக்கும் முஸ்தமிஊன், கவனமா கேட்போம் நாங்க. என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு 1 கோடியை கொடுத்தான் அல்லாஹ், காத்தல் முடியல. அல்லாஹ் எதுக்கு 1 கோடி கொடுத்தான்? அவருடைய இறக்கத்திலையா? அவரை பார்க்க போனான். அவரை பார்க்க போனான். கப்ல 1 கோடியை செலவழிச்சாரா? ஒரு பணியை கட்டிட்டு தர்மம் பண்ணி குடும்பத்தை கொடுத்து ஒழுக்கமா வாழ்ந்தாரா? அல்லாஹ் அவரை பார்க்க போனான். எப்படி நடக்கிறான்னு பார்க்க போனான். போய் சொல்லணும். ஃபிரௌன் என்ன சொல்லணுமா? ஃபஅத்தியா ஃபிரௌன் ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன். ஃபிரௌன் போய் சொல்லணும், நாங்க ரப்புல் ஆலமீனுடைய தூதர். யார்கிட்ட போய் சொல்லணுமா? ஜனாதிபதி இருக்கிறாரு, ஜனாதிபதி முன்னாடி போய் சொல்லணுமா? நீங்க ஏற்றுக்கொண்டதெல்லாம் பிழை, அல்லாஹ் இருக்கிறான், நபிதான் உண்மையானவர், இதெல்லாம் பிழை. ஜனாதிபதி சொல்லுவீங்களா? இந்த நாட்டில் ஆப்போசிஷன் இருக்குது, ஜனாதிபதி இருக்கிற, பாராளுமன்றம் இருக்குது. ஃபிரௌன் முன்னாடி போவே இயலாது. அவ்வளவு பெரிய அரண்மனை, 1000 கொடிகாரர்களை தாண்டணும். அவன் எச்சிட்டு படிக்க வேணுமா? அவன் சாப்பிடுறது கரண்டியால, அவனுக்கு காத்தடிக்க 4 பேர், அவன் வீட்டுக்கு போய் மன்னரை துப்புன்னு கொடுக்க 4 பேர். அவ்வளவு சொத்து, கொஞ்ச நெஞ்ச சொத்து இல்ல. அது இப்படி சொன்னா புரியும். உலகத்துல 7 அதிசயங்கள். நீங்க சின்ன தமிழர் படிச்சிருக்கீங்க, நான் தான் படிச்சேன். 7 wonders of the world, உலகத்தின் 7 அதிசயம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கிறேன், அது 8ஆ மாத்திருந்தாங்க, அப்புறம் 9ஆ மாத்திட்டாங்க. அப்படியே கூடிச்சு குறைஞ்சு. அப்ப இலங்கையில எழுதி போட்டாங்க, ஒரு நாடு தன் நாட்டுக்கு சொந்தமான ஒன்று எழுதி போடுவோம். என்ன எழுதி போட்டாங்க? சீகிரியம். சீகிரிக்கு மேல ஒரு நீர் தடாகம் இருக்கு. நான் இது வரைக்கும் போனதே இல்லை, படிச்சதை சொல்றேன். நீர் தடாகம் இருக்கு. அந்த நீர் தடாகத்தை கீழே இருந்து தண்ணி பம்ப் பண்ணிருக்கோம். அது ஒரு அதிசயமாவே, சீக்கிரி ஒரு அதிசயமாவே எழுதி போட்டா அந்த வேர்ல்ட்ல இதை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த அதிசயமா போடுவோமா வேண்டாமா, போடுவோமா வேண்டாமா குழு இருக்குது. எடுத்து போட்டு தூக்கி வீசிட்டாங்க. சீக்கிரியா மண்ணாங்கட்டி. இதெல்லாம் அதிசயம் இல்லப்பா. உலக அதிசயத்துக்கு இப்ப கையில போன் இருக்குது, இதுல கூகுள் இருக்குது. நான் இந்த பள்ளிக்கு வரணுமா இருந்தா கூகுள்ல சொன்னா போதும், அது வெப்ப காட்டி இப்படி போய் இப்படி திருப்பி போடுங்க. இது அதிசயமா? இது அதிசயம் இல்லையா? எது அதிசயம் தெரியுமா?
மூசா நபி போனாரே ஃபிரௌன், அந்த மாதிரி ராஜாமார்கள் அவங்க செத்த பிறகு மையவாடியில கொண்டு போய் கபரில் நாங்கள கபரில் போவே அதுக்கு கட்டின ஒரு மாளிகை, அதுக்கு பேர் பிரமிட். பிரமிட கட்டின பிறகு அந்த பிரமிட்ல கொண்டு போய் இவன் பொடியை வைப்பான், பெரிய மாளிகை. பிரமிட் கட்டிடுவா, இந்த பள்ளியை கட்டினோட இன்ஜினியர் சொல்லுவாரு 100 வருஷம் 100 வருஷத்தை வெளிப்போம், 200 வருஷம் 200 வருஷத்தை கல்வி கொடுத்துரும். இன்ஜினியர் சொல்லுவாரா இல்லையா? பிரமிட்ல அவங்க பேசின மொழி அழிஞ்சு 2000 வருஷம் 2000 வருஷம் ஆகுது. பிரமிட்ல இன்னும் உடையில இருக்காங்க. என்ன ஆச்சரியம், எப்படி கட்டினா இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி கிரைன் இல்லாம அந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல்லை எப்படி வச்சான்? அந்த காலத்து கிரைன் இல்லையே, இந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல்லை எப்படி வச்சான்? வேணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கல்லு அந்த கல்லை தூக்கி இன்னொரு கல், பெரிய கல், சின்ன கல் இல்ல, ஒரு கிரைன் இல்லாம இதை தூக்கி அதுக்கு மேல வச்சு இந்த ஷேப்ல கட்டிருக்கான், முக்கோண ஷேப்ல. இது எப்படி கட்டலாம்? அவன் கப்பலையே இப்படி கட்டியிருந்தா எப்படி வாழ்ந்திருப்பான்? அப்ப அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஃபிரௌன்ட்ட போனாலே பயம். அவன் பக்கத்துல காத்தடிக்க 4 பேர், அவனுக்கு காதல போட 4 பேர். அப்படி இருக்கிற நேரம் ஃபிரௌன் கிட்ட போவார். அல்லாஹ் சொல்றான், ஃபத்தியா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போய் சொல்லுங்க, ஃபகூல இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் தூதர் நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லுங்க. அன்அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், எங்களோட பனி இஸ்ராயீல் அனுப்புங்க. பிரபாகரன் என்ன கேட்டா, எங்களுக்கு இந்த பதவியை தாங்கன்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார் தெரியுமா? ஓ பூமியை நீ வச்சுக்கோ, என் மக்கள் அனுப்பிடு, என் மக்களை நீங்க அடிமையா வச்சிருக்கிறீங்க, எங்க மக்களை மட்டும் அனுப்புறீங்க, நாங்க வேற நாட்டுல போய் வாழ்றோம். என் மக்களை அவங்களுக்கு அடிமை பணம் வாங்கி ஒண்ணு கொடுக்காம சாப்பாடு மட்டும் கொடுத்து எல்லா வேலையும் வாங்குவீங்களா? எங்க மக்கள் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கணும். ஆச்சரியத்தை கொஞ்சம் பாருங்க. அவர் ஃபிரௌன்ட்ட போயிட்டார். அல்லாஹ் எப்படி போனன்னு சொல்லுங்க. ஃபிரௌன் இந்த உலகத்துல அயோக்கியன்ல மிக பெரும் அயோக்கியம். சின்ன சின்ன குழந்தைகளை எவனும் கடத்தரிச்சிக்கலாம் கொல்ல மாட்டான், அவனுக்கு எந்த பயமும் இல்லாம கொண்டது. அவன் எப்படி பேசுவான் தெரியுமா? ஆனா ரப்புக்கும் இல்ல, ஆனா நான் தான் உங்க ரப்பன். ஏய் டொனால்ட் ட்ரம்ப் கூட பேசல, நான் தான் உங்க ரப்பு. வஹாதி அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கடியால் ஓடுகிற இந்த நதி எனக்குரியது. நைல் நதியை பார்த்து என்ன சொன்னா, இது ஏன் ஆறு? எந்த ஜனாதிபதியாவது இது ஏன் யாருன்னு சொல்லிக்கிறாங்க. வஹாதி அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கடியால் ஓடுகிற என்னுடைய ஆறுன்னா. அல்லாஹ் என்ன சொல்றது தெரியுமா? ஃபிரௌனுக்கு ஜன்னா, தோட்டங்களை கொடுத்தோம், குனூஸ் புதையல்களை கொடுத்தோம், நீரூற்றுகளை கொடுத்தோம், சங்கையான பேலஸ்களை கொடுத்தோம். அவங்க எல்லாம் பேலஸ்ல வாழ்ந்தாங்க. அந்த வாழ்ந்த வாழ்க்கையில அல்லாஹ் என்ன சொல்ல போறான் தெரியுமா? எனக்கு துரோகம் செஞ்சாங்க, பறிக்க போறேன், அவங்க எல்லாத்தையும் வீட்டில எடுக்க போறேன், துரோகம் செஞ்ச எவனையும் நான் வாழ விட மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்ப போறேன். அந்த அனுப்புற வரலாறு எல்லாம் சொல்றா, கொஞ்சம் பாருங்க. தப்பு பண்ணினா இன்னொரு ஆள் கையில எல்லாம் மாத்திருவான், அதான் உண்மை. தெரிஞ்சு துரோகம் பண்ணினா இன்னொரு ஆள் கையில எல்லாம் கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன நடக்குது தெரியுமா? ஃபிரௌன்ட்ட போறார். எப்படி போனாரு? ஃபிரௌன்ட்ட பொடிகாட்டு அனுமதி கேட்டாரா? பொடிகாட்டு நிக்க சொன்னானா? அதெல்லாம் குர்ஆன்ல வரல. அப்படிலாம் அல்லாஹ் பேச மாட்டான். போயிட்டார். போன உடனே ஃபிரௌன் பேசுறான், வல்லாஹி சத்தியம் எங்க உதிக்குதோ அசத்தியம் அங்க குனியும், அங்க மறையும், அங்க நடு. ஃபிரௌன் யார்? என்ன சொல்லிட்டு போனாரு? வயமின்கு சதுரி, என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ், எனக்கு பேச்சு வராது யா அல்லாஹ். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல ஒரு துஆ கேட்கிறாரு, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. டாக்டர் ஜாக்கிர் நாயக் இந்த துஆவை தான் கேட்பாரு. ஏன்னா டாக்டர் ஜாக்கிர் நாயக் நீங்க பார்த்திருப்பீங்களோ தெரியாது, மலிக் சல்மான் இருக்கிறாரு, இந்த மன்னர் ஒரு அவார்ட் கொடுத்தார், உலகத்துல பெஸ்ட் ஆயன். அந்த அவார்டுல ஒரு கிளிப் போடுவார். அவர் பேசுவார் டாக்டர் ஜாக்கிர் நாயக். அவரோட ஆரம்பத்தை பேசுவார். அது ஒரு விஷயம் சொல்லுவார் ஜாக்கிர் நாயக். நான் டாக்டர், எங்க நானா அப்பெல்லாம் இப்படித்தான்
ஆனா எப்படி டாக்டர் தெரியுமா, நான் படிக்கிறேன் யாராவது வந்து என் பேரை கேட்டா ஜாக்கிர் இப்படித்தான் சொல்லுங்க. அவர் வாயால சொல்றது, அவர் திக்குவார், வல்லாஹி திக்குவார். அவரோட ஆரம்ப வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கா, நீங்க போய் பாருங்க. அவர் திக்குவார். ஸ்ரீலங்காக்கு வர்ற நேரம் அவரோட மைக் நம்பரை எழுதி அனுப்பினார். ஸ்ரீலங்காக்கு வந்த நேரம் இந்த மைக்ல தான் திக்குவாய் காட்டாத மைக். அவருக்கு இப்ப திக்குவாய் இல்ல, இருந்தாலும் சில நேரம் காட்டாம இருக்கிற வேர்ல்ட் வைடா போற வீடியோனால அதே கோட் நம்பர்ல அதே சவுண்ட் சிஸ்டத்தை புக் பண்ணுங்க என்ற போது நாங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறோம் அனுப்புறாரு. இதே போடுங்க, மாத்திராதீங்க அப்படின்ட்டார். ஏண்டா அவர் எப்பயுமே பயான தொடங்குற போகல. எப்படி தொடங்குவார்? மூசா நபி கேட்ட துவா. ஏன்னா மூசா நபியில நாட்டில் ஒரு சின்ன முடிச்சு, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் என் கல்பை விரிவாக்கிறியா அல்லாஹ். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தந்த ஃபிரௌன் முன்னாடி போய் நான் சொல்லணும் யா அல்லாஹ், எப்படி சொல்றது, என் கல்பு கஷ்டமா இருக்குது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என் கல்பை விரிவாக்கிறியா அல்லாஹ். வ யஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கியா அல்லாஹ். எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை தந்திருக்கிறாய், லேசாக்கிறியா அல்லாஹ். வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாக்குல முடிச்சு அவிழ்க்கிறியா அல்லாஹ். யஃப்கஹு கௌலி, இலகுவாக சொல்லுவதற்காக யா அல்லாஹ், பேச்சு வழங்குறதுக்கு. இது அவர் கேட்ட துஆ மூசா அலைஹிஸ்ஸலாம். இது இன்னைக்கு நாங்க எல்லாம் கேட்கணும். என்னன்னு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு போறாரு. போனா முன்னாடி ஃபிரௌன் நிக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது ஃபிரௌனுடைய பட்டாளம் எல்லாம் இருக்கிறாங்க. ஃபிரௌன் எப்படி பேசுவான்? மூசா, என்கிட்ட வளர்ந்த புள்ள வந்திருக்கிறியா, கொண்டுட்டு கதையை முடிச்சிருக்க இவர்ல, இப்படிதானே பேசணும். அல்லாஹ்வுடைய உதவி வந்தா வல்லாஹி சத்தியம் வாழும் அசத்தியமானது. அதாவது வக்குல்ஜா, அதாவது சத்தியம் வந்தால் அசத்தியத்துக்கு கடமையில்லை. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃபிரௌன் வந்த உடனே என்ன கேட்டான் தெரியுமா? குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை நீங்க பார்க்க மாட்டேன். முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடடி சொல்றாரு, யா அல்லாஹ் பேச்சு வராது. ஹாரூன் நல்லா பேசுவாரு, அடிப்பறி நெஞ்செல்லாம் நடுங்கும், ஒரு மாதிரியா நிக்கும். சொன்னவர் போறார், ஃபிரௌன்ட்ட போய் சொல்லியிருக்கிறார் போல. அவர் கேட்கிறான், கால அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். ஃபிரௌன் கேட்ட கேள்வி அல்லாஹ் சொல்றான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா, ஒன்னொரு குழந்தை எடுத்து வளர்க்கலையா? ஃபிரௌன் கேட்கிறான், ஏய் மூசா, ஒன்னொரு குழந்தை எடுத்து வளர்க்கலையா? வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், பல ஆண்டுகள் இந்த அரண்மனையில் நீ வாழலையா? இது ஒரு பொம்பளை கேட்பா, ஆம்பளை கேட்பா? காத்தாங்குடியில ஒரு பையன் இன்னொரு பொம்பளையோட பாஞ்சு போயிட்டு வைங்க, பாப்பா என்ன பண்ணுவார்? வாசப்படியும் இருக்காங்க. உம்மா அழுது பிறண்டு, என்ன செய்ய, ஏன் ராஜா அப்படி பண்ணின, ஏன் இந்த மாதிரி பண்ணின? ஃபிரௌன் வந்து வளர்த்ததை பேசணுமா? வளர்த்த உம்மா பேசலாம். அல்லாஹ் எப்படி பவரை இறக்கிறான் பாருங்க. அவன் இருந்த அரண்மனை, அவன் போட்ட இது கிரீடம், அவன் உடுத்த உடுப்பு, டிஷர்ட்டை உடுத்து இந்த சார்ந்து கொடுத்தான் ஃபிரௌன். எப்படி நின்றுப்பான்? அவனை என்ன சொன்னவன்? நான் ரப்பு. டொனால்ட் ட்ரம்ப் கூட அப்படி சொல்லல, நான் தான் உங்க இறைவன், எனக்கு மேல் எந்த இறைவனும் இல்லை, நவதுபில்லாஹி மின்னா சொன்னவன். அவன் கேட்கிறான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா, மூசா ஒன்னொரு புள்ளி எடுத்து வளர்க்கல, ஒரு பிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன், பல ஆண்டுகள் இந்த அரண்மனையில சாப்பிடல, வாழல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா? ரெண்டாவது இன்னும் முடிக்கல ஃபிரௌனுடைய பேச்சு. போனோன்னு நிப்பாட்டி வச்சு பேச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம். وفعلت فعلتك التي فعلت وانت من الكافرين. அவர் கேட்கிறான், அதாவது وفعلت فعلتك التي فعلت وانت من الكافرين. மூசா, நீங்க செஞ்சதை செஞ்சு முடிச்சிட்ட, நீ நன்றி கெட்டவன் மூசா. என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஒரு ஆட்சியார் இருக்கிறார், தப்பு பண்ணிட்டாரு. நாங்க போய் என்ன சொல்லுவோம்? ஆட்சியார் அப்படி இந்த இப்படி, என்ன அப்படி இப்படி வராது. அவர் ஊர்ல பெரியவர், அவர் முன்னாடி நேரடி அவர் சொன்னது வராது. ஃபிரௌனுக்கு என்ன சொல்லலாம்? கொண்டு போட்டு வந்திருக்கிற நன்றி கெட்டவன். ஃபிரௌன் வயதா மட்டும்தான் ஓ ஃபால்ட் ஃபாலத்துக்கு அல்லதி ஃபால்ட் வான்ட மினல் காஃபிரின். நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய் மூசா. என்ன செஞ்சதை செஞ்சு முடிச்சிட்டியா? ஏன் கொண்டான்னு சொல்லுப்பா. சொல்லல பாத்தீங்களா? நாக்கு தடமா இருக்கிறவங்க. நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நன்றி கெட்டவன் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்க போறார்.
பேச்சே வராது என்று சொன்னவர் ஹாரூன் ஃபிரௌன் பேசிட்டான். நீங்க தான் பேசணும். அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் பேச தெரியாதவரும் பேசுவார். அல்லாஹ்வுடைய அருள் வந்தால் சத்தியம் வராத அசத்தியம் எவ்வளவு பெரிய பவரா இருந்தாலும் நடுங்கி நிற்கும். அது நடுங்கி ஓடும். அதுக்கு வாழ்வு இல்லை. மூசா நபி ஸ்டார்ட் பண்றாரு. ஃபிரௌன் முடிச்சதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது அழகான டிபேட். ஃபிரௌன் எங்க முடிச்சாரோ அங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபிரௌன் எங்க தொடங்கினாலும் அங்க முடிச்சா அது பெஸ்ட் ஸ்பீச், மிக பெஸ்ட் சூப்பர் ஸ்டார்ட் பண்றாரு. போய் சொல்லல. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஅல்துஹா இதவான மினல்லாஹி. ஆமா நான் கொண்டேன் என்றாரா செஞ்சேன் என்றாரா? செஞ்சேன். ஃபிரௌன் என்ன சொன்னான்? நீ செஞ்சதை செஞ்சு முடிச்சு விட்டாய் என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆமா நான் கொண்டேனே அவர் சொல்லல, நான் செஞ்சேன் என்றார். ஃபிரௌன் எந்த வாசகத்தை பயன்படுத்தினார்? அதே வாசகம். கால ஃபஅல்துஹா, அதை நான் செஞ்சேன். இதவான மினல்லாஹி, நான் வழி தெரியாம செஞ்சேன். பை மிஸ்டேக். எனக்கு தெரியல. ஒரு சொன்னா எவ்வளவு சாப்பிட்டிருக்கிற அரண்மனையில ஒரு குத்து கதையை முடிச்சாருந்தா எவ்வளவு சாப்பிட்டிருப்பாரு. இது எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன். இவர் என்ன சொல்லணும்? ஒரு பேச்சில ஃபிரௌனுக்கு பதில் கொடுக்கணும். இது ரெண்டு விஷயம் சொல்லணும். என்ன ரெண்டு விஷயம்? அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினா? என்ன சொல்லி அனுப்பினா? காத்தான்குடியில பத்ரியா பள்ளியில தானே இருக்கிறீங்க, லண்டன்ல இல்லை. ரெண்டு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர்னா பனு இஸ்ராயேல் மக்களை என்னோட அனுப்புங்க சொன்னாங்களா? இவர் பேச்சு முடிக்க போக்கல ஃபிரௌன் கேட்ட கேள்விக்கு பதிலும் வரணும். ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்கும். அதுதான் பெஸ்ட் ஸ்பீச். என்ன பாருங்க, ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வழி தெரியாம நான் அதை செஞ்சேன். கொண்டேன்னு சொல்றேன். ففررت منكم لما خفتكم فوهب لي ربي حكما وجعلني من المرسلين. இப்ப வணங்குற மூசா நபியோட பயன் ஜீரோ. என்ன ஆரம்பிக்கிறார் தெரியுமா? ففررت منكم, உங்க எல்லாத்தையும் இருந்து, لما خفتكم, பயந்து நான் ஓடினேன். நான் மைத்ரிபால சிறிசேன முன்னாடி போனா இங்க நிறைய மினிஸ்டர் இருந்தா, ஜனாதிபதி அவர்களே ஏன் கண்ணு ஜனாதிபதியை பார்க்குமா இல்ல மினிஸ்டரை பார்க்குமா? ஜனாதிபதியோட பேசினா ஜனாதிபதியை தான் பார்க்கும். ஹை பொசிஷன் யாரோ ஹை பொசிஷன் உள்ளவரோட தான் பேசணும். அதுதான் இவர் ஜனாதிபதிக்கு பயப்பட்டு இவர் மரியாதை செலுத்திருக்கார். ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவர் பயந்து நின்றவர் ஃபிரௌன் அரண்மனையில போய் கையில கைத்தடி எல்லாரும் முடிச்சு பார்க்கிறாங்க. ஃபிரௌன் பேசுறாரு, கையில கைத்தடியை வச்சுட்டு அரண்மனையில் அப்படி வாழ்ந்தவராய் எப்படி பேசினா தெரியுமா? அப்படி வரல. உன்னிட்ட இருந்து ஓடின, உங்கள்கிட்ட இருந்து ஓடின மன்னரே, உங்களுக்கு பயந்து ஓடின அப்படி சொல்லல. எல்லாத்தையும் பார்த்து பேசுறாரு. உங்க எல்லார்ட்ட இருந்து நான் பயந்து ஓடினேன். யாரோட பேசுறாங்க? ஒரு மனுஷனுக்கு பயம் இல்லைன்னா அரண்மனையில் கோட்ஸ்ல போய் எல்லாரையும் பார்த்து பேசுறாரு. பயந்து இருந்தா, சுவாமி நீ ஜட்ஜு, நான் அப்படி பண்ணல, நான் இப்படி செய்யல, அவனுக்கு பக்கத்துல ஆள் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, நடிக்கிற அப்படி ஒருத்த கோட்ஸ்ல எல்லாரும் பேசுறான். அவனுக்கு பயம் இல்லைன்னா அல்ல எப்படி வைத்தா பாருங்க. அவருக்கு பேச தெரியாது, பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில வந்தால் அல்லாஹ் சிறப்பாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஃபரத்து மின்கும் லம்மா கத்துக்கும் ஃபவஹபலி ரப்பி ஹுக்மன். என்னுடைய ரப்பு எனக்கு ஞானத்தை தந்தான். எப்ப உங்க குழந்தை குர்ஆனை படிச்சுச்சோ, வல்லாஹ் உங்க சந்தூக்க தூக்க விடாதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த பள்ளியிலிருந்து போக முன்னாடி நான் கெஞ்சி கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து நாங்கள், இது ஞானம், இது வேதம். எங்க மக்கள் இதை படிக்காட்டி சீரழிவார்கள். எங்களுக்கு சிறப்பு வேற எதுலையும் இல்லை. இந்த வேதத்தை எப்ப நாங்க தள்ளினோமோ அன்றைக்கு நாங்க அழிஞ்சோம். தயவு செய்து பெரியவர்களே, இது குர்ஆனை வீட்டுல ஓதுங்க. உங்க குழந்தைய கொண்டு போய் படிப்பீங்க. அது படிக்கிற இடத்துக்கு உங்க பிள்ளைகளை சேருங்க. நீங்களும் போய் படிங்க. இது குர்ஆன்
அவர் சொல்றார், என் ரப்பி எனக்கு ஞானத்தை தந்தான், என்னை நபியாக்கினான். இப்ப என்ன அர்த்தம் பண்ணாங்க? ஒத்தட்ட பயந்து நான் ஓடினேன், திருப்பி 10 வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்றேன், நான் உங்ககிட்ட இருந்து பயந்து ஓடினேன். இப்ப என்ன அர்த்தம்? இப்ப பயம் இல்லப்பா, நான் வந்தா உங்கள்கிட்ட இருந்து பயந்து ஓடினேன். இப்ப என்ன அர்த்தம்? இப்ப பயம் இல்லைன்னா அதை சொல்றேன். அதை சொல்லாம எப்படி சொன்னார் தெரியுமா? என் ரப்பி எனக்கு ஞானத்தை தந்தான், என்னை நபியாக்கினான். அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னான்? மூசா போய் சொல்லுங்க நான் நபி. வந்துச்சா? மெட்ரோ வந்துட்டா? ஆன்சர் சொல்லிட்டாரு. மூசா நீங்க போய் சொல்லணும் நாங்க நபி என்று ரசூல் சொல்லணும். மெட்டரை கொண்டு வந்து மூசா நபி, ஃபைனலா எப்படி கொடுத்தாரு? நபி. 2 மெட்டர் சொல்லணும், பதிலும் கொடுக்கணும், நபி என்று சொல்லணும். என்னை நபிமார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அந்த நபிமார்கள் லிஸ்ட்ல அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஃபிரௌன் பார்க்கிறான், நபி ரசூல் யாரை பார்க்க. இன்னொன்று முடிஞ்சா வாங்கி ஃபிரௌன் எழுத தொடங்கினா, நீ நன்றி கெட்டவன், செஞ்சதை செஞ்சு முடிச்சுட்ட, அதுக்கு தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் கொண்டு சொன்ன ஃபிரௌன் வந்த உடனே ஒன்னொரு புள்ளைய எடுத்து வரக்கல, உனக்கு நான் சாப்பாடு தரல, அதுக்கு இன்னும் பதில் வரல. 2வது பதில், எனக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் சொல்லி காட்டி. உண்மைதானே? அவர் சாப்பிட்டு நன்மை தானே செஞ்சிருக்கிறாங்க. சொல்ற மூசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு செஞ்ச ஞாபகங்களை எல்லாம் சொல்லி காட்டி, எனக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி காட்டி அடிமைப்பட்டு போறீங்க. 2வது பாயிண்ட் வந்துட்டா, பனு இஸ்ராயீல் உடனே தான் சொன்னாங்க. பாயிண்ட் ஆன்சர், அவருக்கு ஆன்சர் பாயிண்ட் இங்க வந்துட்டு. ஃபர்ஸ்ட் நபின்னு சொல்லணும், அது சொல்லி முடிச்சாச்சு. 2வது பனு இஸ்ராயீல் அனுப்பு, அது எங்க மக்கள். எப்படி சொன்னாரு ஆன்சர்? அவங்களுக்கு எனக்கு செஞ்ச நன்மையை சொல்லி காட்டி, எனக்கு தீர்ப்பு சொல்லி, எனக்கு கடைசி சொல்லி பனு இஸ்ராயீல் அடிமையாக்க போறீங்களா? வல்லாஹி அல்லாஹ்வுடைய பிளான கொஞ்சம் பாருங்க. மூசா பறக்கிறார், அடிமை ஜாதி பனு இஸ்ராயீல் ஒரு பெட்டியில வச்சு போட்டவரே ஃபிரௌன் எல்லாத்தையும் அழிச்சான். அல்லாஹ் சொல்றான், உனக்கு உங்களுக்கு மூசா, எனக்கு எதிரியான வீட்டுல தான் உங்களை வளர்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வளர்றார்? ஃபிரௌன் வீட்டுல வளர்றார். ஃபிரௌனை கொல்றவரை ஃபிரௌன் வளர்க்கிறான். அதான் ஆக வேதனை. நீங்க வளர்த்த ஒருத்தவங்களை குத்தினா எவ்வளவு வேதனையா இருக்கும். நடக்க போறது பாருங்க. அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் துரோகிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவன் கிட்ட உள்ள குத்துவான். உண்மை நான் வளர்க்குது என்ன குத்தின நம்பவே இல்லை, துடிச்சு சாவும். ரப்புல் ஆலமீன் மாளிகையை கொடுத்தது கண்ணியப்படுத்தல, கொடுத்துட்டு ஒரே புடுங்கினா மேல தூக்கி வச்சு கீழே இறக்கினா விழுந்தா நல்லாவே வலிக்கும். சும்மா ஜம்ப் பண்ணி விழுந்தா வலிக்காது. மேல் மாடிக்கு தூக்கி ஒரே போடு போட்டா உளுந்து முள்ளு கணக்கையா வச்சு புறவனை உச்சத்துக்கு கொண்டு போய் அவன் வளர்த்தக்குள்ள அவரே கொல்ல போக்கல, அவனுக்கு தாங்காத விழுந்தவன். அதான் அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட். சொத்தை கொஞ்ச நாள் கொடுத்ததுக்காக ஏமாந்துடாதீங்க. பிழை செஞ்சா, துரோகம் செஞ்சா அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் விட மாட்டான், ஒரு நாள் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய நபியாக ரப்புல் இஸ்ஸத் அதை கேட்பான். ஃபிரௌனுடைய பேச்சு இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்குது. இது ஒரு 20-25 ஆயிரத்து அப்படி போகும். நான் முடிச்சிருவேன், இடையில டைமோட நான் முடிச்சிருவேன். நான் குடும்பம் போகணும்னால வீட்டுக்கு போய் டைம் இருந்தா தொடர்ந்து ஓதி நான் சொன்ன மாதிரியே நினைச்சு பாருங்க. ஃபிரௌன்டா நினைச்சு பாருங்க எப்படி வந்திருப்பாங்க. இதன் முடிவு உங்களுக்கு வழங்கும். ஏண்டா அல்லாஹ்வுடைய நபியார்களே முடியும் அளவுக்கு பேசினா எனக்கு கொழும்பு கிடைக்காது. அதனால இதுக்கு தொடர்ந்து ஒரு 25 ஆயிரத்து இருக்கு. அந்த 25 ஆயிரத்தை பேசுங்க, ஒரு படிக்காத போகும். குர்ஆனிகள் அப்படியே மயக்கு, அது மயக்கு. ஒவ்வொரு வரியும் மயக்கு, ஒவ்வொரு எழுத்தும் மயக்கு. ஃபிரௌன் பேசுறத கொஞ்சம் பாருங்க. என்ன கேட்கிறான்? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசி முடிச்சாரு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேச சொன்னாரா? இல்ல. அவருக்கு பயம் இருந்துச்சா? இல்ல. அல்லாஹ் எப்ப ஈமானை இறக்கினாங்களோ பயப்பட. காத்தாக்குடியில வந்து சுட்டாங்க. நீங்க எல்லாம் தமிழா மாறிட்டீங்களா, இந்துவா மாறிட்டீங்களா? இல்ல. பள்ளியில சுட்டத்துக்காக வேண்டி நாங்க முஸ்லீம் தான். சிரியாவில் போம் பிளாஸ்ட் பண்றாங்க.
பண்றாங்க. அதுக்காக வேண்டி சுன்னி முஸ்லிம்கள் குர்ஆனும் சுன்னாவும் போயிட்டாங்களா? இல்ல. அந்த பார்க்கையில ஒரு வாப்பா ஒரு குழந்தையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாங்க. குழந்தை உசுரோடு இல்லை. ஜனாசா மீட்பு பட வந்து குழந்தையை கேட்குது. குழந்தையை தாங்களே. அந்த வாப்பா இப்படி என்ற கொஞ்சம் பொருங்களே, நீங்க உங்க குழந்தையோட நிறைய முத்தம் கொடுத்திருப்பீங்க, அரவணைத்திருப்பீங்க. உங்க குழந்தையோட ஃபைனல் டே, உங்க குழந்தை மௌத்தா போயிட்டா நீங்க எப்படி முத்தம் கொடுப்பீங்க? சிரியார் அந்த வாப்பா கெட்டி போக்குற. இதுக்கு பிறகு குழந்தைய எவ்வளவோ அழகு பார்த்திருப்பான். சிரிச்சு அபிநண்டு பேசிருக்கும் அந்த குழந்தை எவ்வளவோ விளையாடி இருக்கும். அந்த குழந்தையை கொண்டு போய் கபர்ல வைக்க போறான். அந்த வாப்பா நெருக்கி கொள்கிறார், முத்தம் கொடுக்கிறார். பலஸ்தீனத்துல இஸ்ரேல் பார்க்கிறார். ஏன் மீட்டிங் போட்டு போட்டு உம்மா மாதிரி என்ன பண்றாங்க தெரியுமா? நெத்திய மோந்து கையில ஒரு கல்லையும் கைதடியும் கொடுத்துக்கிறாங்க. ஒரு கம்பு கல்லு இதான் அவன் மிசைல் அடிக்கிறான். மோதிட்டு ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். இஸ்ரேல் பார்க்க பெத்த உம்மா ஃபீ சபீலில்லாஹ் குழந்தை நெத்திய மோந்து அனுப்புறாங்க. இப்படி ஒரு ஜாதி, இப்படி ஒரு மனிதர்கள் பட்டியல் வாசிக்கப்படுகிறது. இன்னார் ஜனாசா, இன்னார் மௌத், இன்னார் மௌத். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மௌத்தண்டா அழுவார்கள், அல்லாஹ் அக்பர். இவர்கள் மனிதர்களா? இஸ்ரேலை பார்க்கிறாங்க. இது ஈமானுடைய புரட்சி, இது ஈமானுடைய வாழ்க்கை. ஃபிரௌன் தோத்துட்டான் பாருங்க. என்ன கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் பாயிண்ட கொடுத்தா ஃபிரௌனுக்கு அடுத்த பாயிண்ட் வரணும். அவன் கேட்கிறான், கால ஃபிரௌன் கேட்கிறான், வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் நாட்டானப்பா ரப்புல் ஆலமீன், வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்னப்பா? அவன் கேட்ட क्वेश्चन வருதுடா. ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்னப்பா ரப்புல் ஆலமீன்டா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆன்சர், ஆரோன் ஃபிரௌனே பேசிட்டா, சொல்லுங்க ஆன்சர். அவர் என்ன சொன்னார்? யா அல்லாஹ், நெஞ்சு சுருங்கிரும், பேச்சு வராது. எப்படி பேச்சன்னு பாருங்க. قال رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்ல போகிறார். இன் குந்த ஃபிரௌனே, நீங்க நம்புறதா இருந்தா அப்படி சொல்லுங்க. قال رب السماوات والارض, அவன் தான் வானத்துக்கு ரப்பு, வானங்களுக்கு ரப்பு, பூமிக்கு ரப்பு, அதுக்கு இடைப்பட்டதுக்கு ரப்பு. இன் குந்தும் மூகினீன், நீங்கள் எல்லோரும் நம்புவதாக இருந்தா. ஃபிரௌன் மூசா நபியை பார்த்து கேட்கிறார். மூசா நபி முழு சபையை பார்த்து, قال رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين, நீங்கள் எல்லாரும் நம்புவதாக இருந்தால் வானத்துக்கு, வானங்களுக்கு, பூமிக்கு, அதுக்கு இடைப்பட்டதுக்கு அவன் தான் ரப். ஃபிரௌனை கண்ணிய குறைவாக்கிறது, கேவலமாக்கிற மாதிரி இல்லை இந்த பேச்சு. அல்லாஹ் ஹைலைட் பண்றான். ஃபிரௌன் தோத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே காட்டல. பெரிய ராஜ்யம், ஒரே ஒரு தஅவா, ஒரே ஒரு பேச்சு நட்டுங்குது. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க. قال ஃபிரௌன் டர்ன், அல்லாஹ் சொல்றான், قال لمن حوله, அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரபுகள்கிட்ட ஃபிரௌன் கேட்கிறான், அலா தஸ்தமிஊன், அவன் சொல்றதை கேட்டுட்டா இருக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போகிறான், எப்படி சொல்றான்? எல்லாரோடையும் பேசினான். ஃபிரௌன் டர்ன் வர போகல. ஃபிரௌன் என்ன சொல்லணும்? ஏய், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் சொல்றான், قال لمن حوله அலா தஸ்தமிஊன், கேட்டுட்டா இருக்கிறீங்க. என்ன அர்த்தம்? ஒரு கைத்தடிய வச்சுட்டு சுண்ட போட்டுட்டு வந்து இன்னும் பேச்சு பேசுறா, பிடிச்சு கதையை முடிக்காம வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. சத்தியம் வந்தால் வாய்கள் திறப்படும், சஜதாவில் விடுவார்கள், அவர்கள் அசந்து போய் விடுவார்கள். பலங்கள் ஒளியும், சத்தியம் வாழும். பாலைவனத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஜஸீரத்துல் அரபில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் முதலில் முன்னாடி வைத்து என்ன செய்கிறார்கள்? அம்பை எடுத்து குத்தினார்கள். கேட்டார்கள், விடுறீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மையானவர்.
விடுறீங்களா? விட்டுருவோம் இல்லண்டா. எடுத்து குத்தினால் ரத்தம் பாய்ந்தது, துடித்து கொண்டு கீழே விழுந்தார். பாலைவனத்து மண் அலைகிறது. இஸ்லாமிய கொடி கம்பத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் கொடி பறக்க ஆரம்பித்தது. ஒரு பெண் தன்னுடைய உயிரை கொடுத்து இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தாள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இதுதான் இஸ்லாத்தை கொடுத்த வரலாறு. இந்த ஈமான் வந்தால் நானும் நீங்களும் கோலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தைரியம் சாங்கு. எனக்கும் உங்களுக்கு நீளும் தெரியாத ஒரு பலம் வரும். அது அல்லாஹ்வுடைய ஈமானில் உள்ள பலம். இந்த உலகத்தில் எங்கேயும் இந்த பாடத்தை எடுக்கல. இந்த பாடத்தை உங்க குழந்தைக்கு கொடுக்காம மௌத்தா போறீங்களா? கேள்வி. இந்த வேதம் இது அல்லாஹ்வுடைய பேச்சு. இதை படிக்காம மௌத்தா போன துர்பாக்கியசாலி. அல்லாஹ் அதை விளங்குற ஆற்றல் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌன் எப்படி பேசினான்னு கேட்டேன். லிமன் ஹவுலஹு, குர்ஆன் அண்டர்லைன் பண்ணு. ஹவுலஹுண்டா ஹவுல் சூழ, ஹவுல் ஹவுலண்டோமே சூழ்ந்திருக்கு. லிமன் ஹவுலு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அலா தஸ்தமிஊன், கேட்டுட்டா இருக்கிறீங்க. அவ்வளவு பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, அவனுக்கு தெரியுது. ஏன் கேட்டுட்டா இருக்கிறீங்க கேட்குறீங்க? இவ்வளவு பேசுறா ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணாம நிக்கிறீங்க. சத்தியம் வந்தால் அசந்து எல்லோரும் இப்படி நிற்பாங்க. சத்தியத்துக்குரிய தன்மை. அவர் ஆரம்பிக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். இவன் பக்கத்துல கூட பேசுற மூசா அலைஹிஸ்ஸலாம் கணக்கு எடுக்கல. அவர் தாவாவை ஆரம்பிக்கிறார். நீ எதையும் பேசுப்பா. கால ரப்புக்கும் வ ரப்பு ஆபாய்க்கும் உள்ள. அவர் திரும்ப சொல்றாரு, அவன் தான் உங்களுக்கு ரப்பு, உனக்கு ரப்புன்னு சொல்லல. ஃபிரௌன் கி உங்களுக்கு அவன் தான் ரப்பு. கால ரப்புக்கும் உங்களுக்கு உங்க வாப்பா 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 எல்லாத்துக்கும் அவன் தான் ரப்பு. சொல்லாம ஒன்று சொல்றாரு, ஃபிரௌன் நீ ரப்பு கிடையாதுடா, நீ ரப்பு இல்லப்பா, எல்லாருக்கும் அவன் தான் ரப்பு. உள்ளவங்களாம் பார்க்கலாம். ஃபிரௌனுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இது வரைக்கும் பேசல. கைத்தடிய வச்சுட்டு இந்த பேச்சு பேசுறாரு. பெரிய வாகனத்துல வந்து ஒரு பிளேசரை போட்டு 4 படிகாரோட வந்து பேசினா பரவாயில்ல. வெறும் கைத்தடி கையில ஒரு துண்டை போட்டுட்டு பரம ஏழை பெலஸ்ல இருக்க போல சாப்பிட்டு வாழ்ந்தார். இப்ப வந்திருக்கிற ஆடு வச்சுட்டு இந்த பேச்சு எங்க மன்னரோட, இவ்வளவு பெரிய செல்வந்தரோட, இவ்வளவு பெரிய ராஜாவோட எல்லாரும் அதிசயமா பார்க்கும். பேச்சே வராது ஃபிரௌன் முன்னாடி. இவர் இப்படி பேசுறார். ஃபிரௌன் தொடங்குறார். சொல்லிட்டாரா? கால ஃபிரௌன் தொடங்கு. இன்ன ரசூலுக்கும் அல்லஸீ உர்சில இலைக்கும் லமஜ்னூன். ஃபிரௌன் பதில பாருங்க. இன்ன ரசூலுக்கும் அல்லஸீ உர்சில இலைக்கும் லமஜ்னூன். ஃபிரௌனுக்கு பொறுக்கல. என்ன பண்றான்? அவங்க ஆட்கள் தான் சூழ இருக்கிறது. 2 பேர் தான் வந்தே இருக்கிறாங்க. என்ன பண்ணா தெரியுமா? பொடி காட்டுல இருந்து அவங்க மினிஸ்டர்ல இருந்து எல்லாரையும் பார்த்து சொல்றான், ஏய் உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரன். இப்ப என்ன நடக்குதா? உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் யாரு சொன்னது? ஃபிரௌன் தோத்துட்டான். இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து வாயை திறந்து கேட்கிற நேரம், ஏய் எல்லாரும் மதிவாங்கி கேட்கறீங்களா? இன்ன ரசூலுக்கும் அல்லஸீ உர்சில இலைக்கும் லமஜ்னூன். உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரன். மூசா உனக்கு பைத்தியம், நவது பில்லாஹ். அப்படி சொல்லாம உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரன். விளங்குதா? படையின விளங்குதா? உள்ளவனை எல்லாம் கட்சியா மாத்திடுச்சு. வந்த கோபத்துல மாத்திட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம், நீ என்ன பைத்தியம் சொன்னாலும் நான் சொல்றதான் சொல்ல போறேன். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுக்கவே இல்லை. எப்ப தேவையில்லாம பேசினாங்களோ பதில் கொடுக்கவே தேவையில்லை. கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தஅகிலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபயர் ஆயிட்டார். இதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு? ரப்பு சமாவாத்தி வல்லாரு, வானம் பூமி அதுக்கு இடையில உள்ளதுக்கு அவன் ரப்பு. இன் குன்தும் மூக்கினி, நம்புறதா இருந்தா. இப்ப சொல்றது கொஞ்சம் பாருங்க. கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, கிழக்குக்கும் மேற்குக்கும் அவன் தான் ரப்பு. சூரியன் உதிக்கிற இடத்துக்கும் சூரியன் மறைக்குது, கிழக்குக்கும் மேற்குக்கும் அவன் தான் ரப்பு. இன் குன்தும் தஅகிலூன். ஃபிரௌனுக்கு கோபமான வார்த்தை. என்ன வார்த்தை? நீங்க எல்லாம் விளங்குறதா இருந்தா கிழக்குக்கு அவன் தான் ரப்பு, மேற்குக்கு அவன் தான் ரப்பு. ஏன் கோபம் வரும்? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மிஸ்ர்ல சூரியன் உதிக்கிறதுல இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் ஃபிரௌன் பூமி, அது ஃபிரௌனுக்கு சொந்தமான மண்ணு. அந்த மண்ணுல எவனும் பேசக்கூடாது. இதுக்கு வரைக்கும் வானம் பூமியை பேசினவர்
நம்புறதா இருந்தா, இப்ப விளங்குறதா இருந்தா, இன்குந்தும் தஅகிலூன் விளங்குறதா இருந்தா அல்லாஹ் ஒரு வார்த்தையும் தேவையில்லாம பயன்படுத்த மாட்டான். நிப்பாட்டி 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 பேசலாம். பல மாதங்களுக்கு பேசலாம். ஒவ்வொரு எழுத்திலும் அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு எழுத்திலும் ஆச்சரியம் இருக்கிறது. இன்குந்தும் தஅகிலூன் விளங்குறதா இருந்தா தப்பா விளங்கிட்டீங்க. இலக்குக்கு மேற்குக்கு இவனா ரப்பு, அவன் நான் ரப்பு. ஃபிரௌன் ஃபர்ஸ்ட் கோமா பேசுறான். قال لئن اتخذت إلها غيري لأجعلنك من المسجونين. என்னை தவிர எவனையாவது ஒத்தனை வணக்கத்துக்கு எடுத்துக்கொண்டு எடுத்து சிறையில போட்டுருப்பாரு, ஜெயில போட்டுருப்பாரு. ஃபயரானா பேசக்கூடாது, சண்டை. அல்லாஹ் படிச்சுட்டாங்க, ஓவரா ஃபயர் ஆயிட்டான், பேச்ச நிப்பாட்டு. இதுக்கு மேல பேசினா விளங்க, கை கலப்பு தான் வரப்போகுது. இப்ப என்ன பேசிட்டான்? இவ்வளவு நேரமா கேட்டுட்டு பதில் கொடுத்தான். யார் ரப்பு, எப்படி ரப்பு? இப்ப என்ன பண்றான்? கால லئن اتخذت إلها غيري, என்னை தவிர ஒரு இறைவனை எடுத்துக்கொண்டால் لأجعلنك من المسجونين, எடுத்துக்கொண்டு போய் ஜெயில போட்டுருப்பாங்க. அவன் கல்வில இன்னும் இறக்கம் இருக்கு. சாவடிப்பேன்னு சொல்லல, வளர்த்த பிள்ளையாச்சு, சாப்பாடு கொடுத்த பிள்ளையாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு மேல தாவா இல்ல, நீ பாட்டு. இதுக்கு மேல பேச இயலாது. என்ன சொன்னாரு? கால, இப்பதான் ஃபிரௌனோட பேசுறாரு. இதுவரைக்கும் பன்மையில பேசப்பட்டுச்சு, இப்ப பன்மையில வராது குருவான்ல. கால அவலோ ஜிஅதுக பிஷைஇன் முபீன், தெளிவான ஒன்றை கொண்டு வந்தாலுமா? இப்ப யாரோட பேச்சு? ஜிஅதுக. இப்ப எல்லாரும் பார்த்தா அவலோ ஜிஅதுக, உன்கிட்ட உங்கள்கிட்ட அவளவு ஜிஅதுக பிஷைஇன் முபீன், தெளிவான ஒன்று கொண்டு வந்தாலும் என்ன கொண்டு போய் ஜெயில போடுவீங்களா? தெளிவான ஒன்றை கொண்டு வந்தார். ஃபிரௌன் பக்கம் கால, ஃபிரௌன் பேசா ஃபாத்திபி இன் குன்த மின ஸாலிஹீன், கொண்டு வா, உண்மையான கொண்டு வா. ஏன் பார்க்கல? ஒரு பேக், டிராவலிங் பேக் எடுத்து வந்தா கூட ஏதோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். பின்னுக்கு பேக் போட்டுன்னா பரவாயில்ல, கண்டெய்னர் வெளியே நிற்கிது, சாமா உள்ளதான் இருக்கிறதுனா அதுவும் பரவாயில்ல. வெறும் கைத்தடியோட வந்துட்டு தெளிவான ஒன்றை கொண்டு வந்தாலுமா? ஃபிரௌன் பார்க்கிறான். கால ஃபாத்திபி இன் குன்த மின ஸாலிஹீன், ஏய் உண்மையா கொண்டு வா பாப்போம். அவன் நினைச்சே பார்க்கல. என்ற வெறும் கைத்தடியோட ஒரு தோலை துண்டை போட்டுட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவர் முன்னாடி நின்றுட்டு ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாலுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கவனமா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த வசனத்தை தவற புரிஞ்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில உள்ள கைத்தடியை போறாரு. ஃபஅல்கா அஸாஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாரு. ஃபஇதா ஹிய ஸுஅபானுன் முபீன், கைத்தடியை கீழே போறாரு. ஸுஅபான், சுபான் அரபி டிக்ஷனரியில போய் பார்த்தோம்னா பொடனான்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பெரிய பாம்பு, ஆடை சாப்பிடுங்க, அந்த மாதிரி பெரிய பாம்புக்கு ஸுஅபான். இந்த பாம்புக்கு 3 விஷயங்கள் சொல்ல. ஹையத்துன் தஸ்ஆ, குத்துற பாம்பு, வேகமா சிக்கல் குத்து மாதிரி, அந்த மாதிரி பாம்பு. ஜான், இப்படி 3 பதங்கள் குர்ஆன்ல வருது. இந்த இடத்துல என்ன வருது? நான் உங்கள்கிட்ட தான் கேட்க போறேன். ஏன்னா நல்ல குர்ஆனை படிங்க. ஏன்னா எனக்கு தேவை குர்ஆன் ரசிச்சார், அது மயக்கினார், அதை விட்டு நாங்கள் ஒதுக்க மாட்டோம், அதனோட வாழ்ந்து விடுவோம். அது எங்க கல்புக்கு அமைதியை தரும். என்னுடைய ரப்பி என்னை கைவிட மாட்டான். என்ன பொருளாதாரம் அப்பா, என் வீட்டுல எங்க குழந்தைக்கு அல்லாஹ் ரிஸா, அல்லாஹ் என்னை பார்ப்பான். என்ன படைச்சவனுக்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய ரப்பு என்னை அழகாக வளர்த்தெடுத்திருக்கிறார். என் ரப்பு என்னை காப்பாற்றுவான். இந்த உணர்வு குர்ஆன் தரும். இது எந்த பயானிலும் தர இயலாது. எந்த பெரியவர்கள் குர்ஆனிலே மட்டும்தான் இது உருவாக்க முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கைத்தடியை போறாரு. தெளிவான ஒரு பாம்பான், தெளிவான ஒரு பாம்பா தெரியும். நல்லா பாருங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், குர்ஆன்டா அதை ஆய்வு பண்ணணும். அப்பலா ததப்பருன் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை ஆய்வு பண்ண மாட்டீங்களா? உங்க கல்வில பூட்டு போடப்பட்டீங்க. குர்ஆன் எங்கேயாவது காட்டுங்க பாப்பா. அஃபலா யக்ரவுனல் குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா நஊது பில்லாஹி மின்ஹா. குர்ஆனை நீங்க ஓத மாட்டீங்களா? உங்க உள்ளத்துல கல்வில பூட்டு போட அப்படி வரல. குர்ஆனை ஆய்வு பண்ணி
நின்று யோசி, பெரட்டு, கவனமா திங்க் பண்ணி, சும்மா போகாதீங்க. பாருங்க, அடுத்த வசனத்தை சோதுங்க, நீங்க தான் எனக்கு விளக்கத்தை சொல்லணும். அப்பதான் குர்ஆன் நுணுக்க விளங்கும். பாருங்க, கைத்தடியே போட்டுட்டாங்க. என்னவா மாறிச்சு? என்ன மாறிச்சு? பாம்பு. وَنَزَعَ يَدَهُ فَإِذَا هِيَ بَيْضَاءُ لِلنَّاظِرِينَ. கையை எடுக்கிறார், கையை காட்டுறார், பார்க்கிறவர்களுக்கு வெளிச்சமா இருக்கு. என்ன சொல்ல வருது குர்ஆன்? பாம்பு போட்டது பார்க்கிறவங்களுக்கா ஃபிரௌனுக்கு? ஜெத்துக்க உனக்கு ஒரு தெளிவான விஷயத்தை கொண்டாந்து கேட்டாரா? பாம்பை போட்டது ஃபிரௌனுக்கு முன்னாடி. ஃபிரௌன் நிற்கிறான், கையை எடுத்து இப்படி காட்டுறாரு. பார்க்க எல்லாரும் காட்டுற கை, கையில இருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசம், கையில இருந்து ஒரு வெளிச்சம் மின்னுது. எல்லாரும் பார்க்கறாங்க, ஒரு வெளிச்சம் இந்த கையில பறக்குது, எல்லாரும் பார்க்கறாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, பாம்பை போட்டது உள்ளவர்களுக்கா ஃபிரௌனுக்கு? யாருக்கு? ஃபிரௌனுக்கு. அவர் மக்களை பயன்காட்ட நினைச்சாரா? அல்லாஹ் ஃபிரௌனை பயன்காட்ட நினைச்சார். ஃபிரௌன் பாம்பை போட்ட உடனே உள்ளவர்களுக்கு எல்லாரும் பாம்பை பாருங்க அதிசயம், உடனடியாக எல்லாருக்கும் இதை ஏன் காட்டணும்? இல்லைண்டா பாம்புக்கு அடிக்க பார்ப்பாங்க, பாம்பை பிடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா எங்க மன்னருக்கு முன்னாடி பாம்பை போடுறதா அல்லாஹ் கொண்டு காட்டணும். ஃபிரௌன் உண்ட முழு பொடிகாடும் உனக்கு முன்னாடி பாம்பு வந்தாலும் அசையாம நிற்பாங்க. நீ பாம்பு, ஏய் பொடிகால், ஃபிரௌன் முன்னாடி இப்படி இப்படி கிரீடத்தை போட்டு அழகா நிக்கிறவனுக்கு முன்னாடி பாம்பு போட்ட ஆதி இருந்தான்னு வைங்க, எல்லாரும் சிரிக்க மாட்டான். இவனா ஃபிரௌன், இவனா ரப்பு, இவனா ஆள் தக்க மாட்டான். பாம்பு போட்டு யாராவது பாம்பு பிடிக்க வந்து ஃபிரௌனை காப்பாற்ற வரணுமா? அதை எதிர்பார்ப்பா ஒரு மன்னன். என் பொடிகாடு இவ்வளவு பேர் வச்சிருக்கிறேன், என் பக்கத்துல நிறைய பேர் நிக்கிறீங்க, அவங்க யாரும் வரக்கூடாது. இவன் பயத்திலேயே நடுங்கணுமா இருந்தா அவங்க எல்லாருக்கும். இப்ப நான் உங்களோட பேசுறேன், இங்க ஏதாவது பாம்பு இருக்கணும், திடீரென்று என்னமோ தங்கும் வானத்திலிருந்து உழுவுதண்டா, பாம்ப பாப்பீங்களா? எல்லாரும் போய் தங்கத்தை எடுப்பீங்களா? என்னப்பா மாணிக்க மாதிரி வெளிச்சம், எல்லாரும் இப்படி பாக்குறாங்க. அவங்களுக்கு மறந்துட்டு ஃபிரௌன் முன்னாடி, எங்க மன்னர் முன்னாடி பாம்பு, ஃபிரௌன் பார்க்க எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய பாடம். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. இது கங்கால என்ன நடக்குது என்பதை நீங்க படிங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் வல்லாஹி நான் இன்றைக்கு சந்தோஷமாக இந்த பள்ளியில் இந்த அழைப்பு வருகிற நேரம், உண்மையாக நான் இந்த அழைப்பை, என்னுடைய சகோதரர் சொன்னார் நிறைய நிகழ்ச்சி செய்றீங்க வேணாண்டார். இல்ல, நான் என்னால முடியுமான அளவு என்னுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் எனக்கு போட்ட இந்த பிச்சை, இந்த குர்ஆனை படிக்கணும் என்ற மெசேஜ் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் உங்களோடு இன்றைக்கு பேசியது, நீங்கள் குர்ஆனை படிக்காமல் மௌத்தாகிறாதீங்க. நீங்கள் ஆலிம்களிடம் போங்க. குர்ஆன் வகுப்புகள் எங்கெல்லாம் நடக்குதோ, குர்ஆனை பத்தி எங்க பேசப்படுதோ அந்த தரிசுகளை உட்காருங்க. உலகத்துல பணத்தால கிடைக்காத அமைதி, வேற எதையாலும் கிடைக்காத அமைதி அல்லாஹ்வுடைய வேதத்தால கிடைக்கும். இந்த வேதம் எந்த அளவுக்கு என்றால், உமர் பின் கத்தாப் ஆட்சிக்கு வருகிறார். உலகத்தில் 2/3 பகுதி சிரியாவுடைய மணல் கொண்டுக்கு மேலே ஏறின ரோம சாம்ராஜ்யத்திலே அவன் கேட்கிறான், என்னப்பா அரபிகள், ஒன்றுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாத அரபிகள் உலகமே பிடிச்சிட்டு போறாங்க. ரோம பேரரசு நடுங்குது, பாரசீகம் குலுங்கி நிக்குது. அந்த நேரம் மன்னரை பார்த்து ஒரு பட தளபதி பேசினார். 2 வார்த்தை வரலாறு வரும். ருஹ்பானுன் ஃபில்லை வஃபுருசானுன் ஃபின்னஹா. குர்ஆனை ஓதினவர்களை பத்தி சொல்றாங்க. அவங்க ராத்திரி கேம்ப் அடிக்க வர்றாங்களா, நாங்க பொம்பளைகளோட ராத்திரி கிளப் அடிப்போம், கேம்ப் அடிப்போம். ருஹ்பானுன் ஃபில்லை வஃபுருசானுன் ஃபின்னஹா. அவர்கள் இரவுல இறைவனோடு கொஞ்சி குழாவுகிறார்கள், இரவுல இறைவனோடு நிறைய பேசுகிறார்கள். அவர்கள் பகலில் குதிரைக்கு மேல் ஏறினால் மன்னரே அவர்களை நிப்பாட்ட முடியாது, வெட்டி வீழ்த்துறார்கள் மன்னரே, அவர்களை நிப்பாட்ட முடியாது. அவர் சொன்னார், சிரியா உனக்கு பிரியா விடை, இதையும் அவர்கள் பிடிப்பார்கள். பிரான்ஸ் தட்டினார் முகமது பின் காசிம்,
இந்தியா வரைக்கும் வந்தார்கள். இந்த வேதம் என்னையும் அவர்களை வழி நடத்தியது. இரவிலே இறைவனோட பேச வைத்தது, தேம்பி தேம்பி அழ வைத்தது. எனக்கு தெரியாது நான் ஏன் அழுதேன், நீங்கள் ஏன் அழுதீர்கள். அந்த உணர்வை இந்த வேதம் உண்டாக்கியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உலகத்தில் எந்த புத்தகத்தையும் பார்த்து யாரும் இப்படி அழமாட்டார்கள். அஜமிகள், அரபி தெரியாதவர்கள் அந்த ராகத்தில் அழுகிறார்கள். அவர்கள் என்னமோ மயக்கப்படுகிறார்கள். ரப்புல் ஆலமீனுடைய கலாம். தயவு செய்து பெரியவர்களே, பெரியவர்களே, நான் கெஞ்சி கேட்கிறேன், உங்க குழந்தைக்கு இந்த இல்மை கொடுங்க. அவர்கள் இதை படிக்கட்டும். அவர்கள் சிறப்பானவர்களாக இந்த மண்ணில் நடக்கட்டும். அவர்கள் சிறப்பானவர்களாக இந்த மண்ணில் வாழட்டும். இந்த வேதத்தை எங்கேயோ வைத்து விட்டோம், விளங்காது என்று சொல்லிவிட்டோம். நாங்கள் முஸாப் என்று சொல்லி ஒதுக்கி விட்டோம். அல்லாஹ்வுடைய வேதம் எங்களோடு பேசுகிறது. அதை எங்கேயோ அது புறமாக வைத்து விட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை மறந்து விட்டோம். தயவு செய்து பெரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்க்கிற நேரம், இந்த சபையிலே அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்து என்னையும் உங்களையும் சேர்த்தான். ரசூலுல்லாஹ்வோடு அந்த ஆறுகள் ஓடுகிற நேரத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அதே சபையில் பேச வைக்கணும். சிரிச்சு அமர்கலமாக இப்ப எப்படி பேசினோமோ அல்லாஹ் என்னையும் உங்களையும் சொர்க்கத்தில் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பெருமானாரோடு அமர்கலமாக பேசுகிற நேரம் அல்லாஹ் இந்த பூமியில் எப்படி இந்த வாய்ப்பை தந்தானோ அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை டெம்பரரி. வல்லாஹி இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை, இது ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு கடந்து போகிறோம். நிஜமான வாழ்க்கை அங்க அல்லாஹ்வோடு. அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ஃபிரௌனுடைய மனைவி ஒரு துஆ கேட்கிறார். களத்துல உள்ளதை கலெக்டரா, ராணி காலில போட்டதை எல்லாம் கலெக்டரா, அவருக்கு விதம் விதமான ட்ரெஸ். ஃபிரௌன் ஒரு பேச்சு கேட்கிறா இருந்தா இந்த பொம்பளை பேச்சு மட்டும்தான் கேட்பான். ஜஸீரத்துல் அரப் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு வாயை பொத்துச்சு. சூரத் 66வது அத்தியாயம் 10வது வசனம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பெண் கேட்கல. காத்தாங்குடியில ஒருவர் வந்த ஒரு பேச்சு. காத்தாங்குடி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அவர் காத்தாங்குடியில முன்மாதிரி காட்டணும் நினைப்பாங்க. எங்கள்கிட்ட பேச்சு எங்க மக்களை பேசாம எங்கேயோ உள்ளவரால பேசுறீங்க. ஜஸீரத்துல் அரபில் அவ்வளவு பெண்கள் இருந்தாங்க. அல்லாஹ் அந்த யாரை ரசூலுல்லாஹ் எந்த மனைவியும் காட்டல. லரபல்லாஹு மஸலுல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கு முன்னுதாரணம் இம்ராஅத் ஃபிரௌன். ஃபிரௌன் பொண்டாட்டிய அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் யாரையும் சொல்லல. அரபிகள் வாயை பொத்தினார்கள். அரபில ஒத்தர் இல்லையா யா அல்லாஹ். அவர்கள் அந்த பேதம் பேசல, அந்த பேசல. இது கிழக்கு, அது கொழும்பு, இது காத்தாங்குடி, இது அக்கரைப்பட்டு. அவர்கள் அப்படி பிரிக்கவில்லை. அவர்கள் மௌனமா கேட்டார்கள். இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌன் பொண்டாட்டி ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்மாதிரி. ஏன் முன்மாதிரியா அல்லாஹ்? ஒரு துஆ கேட்டா. என்ன கேட்டா? அவ கேட்டா, ரப்பி பனீனி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், மூசா சொல்றது உண்மைன்னு ஏத்துக்கொண்டா. அரண்மனையில இருந்து வெளியே இறங்க போறா. உடுத்த உடுப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு பொம்பளைட்ட பவுன தங்கம் இருந்தா மாப்பிள்ளை விட்டுட்டு வர மாட்டான். அதிகமான பெண்கள். ஏன்? அடுத்தது மாப்பிள்ளை ஊர்ல பெரிய வராங்க, ஜனாதிபதியா இருந்தா வெட்டி வீழ்த்த மாட்டான். அந்த பயம் இருக்கு. கலெக்டரா இப்ப பட்டணத்து ராணி தும்மினா படிக்க வரும், வந்து வைப்பாங்க. அம்மா உங்களை என்ன பண்ணணும் தூக்கிட்டு போவாங்க. இன்றைக்கு ராணி கீழே இறங்கினா பிச்சைக்காரி துப்புவார்கள். ஃபிரௌன் குத்துவான், அடிப்பான். அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னah, உனக்கிட்ட சுவர்க்கத்துல ஒரு வீடு கட்டிரு, நான் இந்த வீட்டுல இருந்து இறங்க போறேன் யா அல்லாஹ். ஃபிரௌன் இருந்து வெளியே இறங்க போறேன். உனக்கிட்ட ஒரு வீடு, உன்னுடைய அன்பு, உன் பாசம் வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அந்த பெண். ஒட்டுமொத்த ஜஸீரத்துல் அரபுக்கு நபிமாருடைய மனைவி ஒரு பக்கத்தில் வைத்து விட்டு சொன்னார், ஃபிரௌன் பொண்டாட்டி எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னுதாரணம் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரப்புல் ஆலமீன் நேர்மையான. அப்படி என்றால் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய, ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்க ஒரு முறை ஒரு நாள் பசியில போறாங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்க. நீண்ட ஹதீஸ். மிச்ச நேரத்துக்கு பிறகு அவர் வந்து ஈச்சமலை அஹ்லன் வ ஸஹலன் வ மர்ஹபன் யா ரசூலல்லாஹ், வாங்க வாங்க யா ரசூலல்லாஹ்னு வைக்கிறாரு. ஈச்சமலம், பழுத்த ஈச்சமலம், ருத்தப், பச்சை, கொஞ்சம் செங்காய். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னப்பா சாப்பிடக்கூடாதுக்கு பச்சை எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? யா ரசூலல்லாஹ் வெரைட்டியா வச்சிருக்கிறேன். நாங்க ரோல்ஸ் போடுவோம், கட்லெட் போடுவோம், சம்சா போடுவோம். அவங்க ஈச்சப்ப
தான் வெரைட்டி போடுவாங்க. கொஞ்சம் பச்சை, கொஞ்சம் பழுத்து, கொஞ்சம் செங்காய். கொஞ்சம் பொறுங்க யா ரசூலல்லாஹ், ஒரு ஆடு அறுத்துட்டு வர்றோம். பசி பசி, இந்த பசியில தான் வந்திருக்கிறாங்க. இறை தூதர் பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் பின் கத்தாப் பசியில. ஒரு ஆள் போய் ஆடு அறுத்தா, ஆடை அறுக்க, அந்த ஆடை உரிக்க, அந்த ஆடை கழுவ, அந்த ஆடை பொறிக்க எவ்வளவு நேரம் எடுக்கும். அவ்வளவு நேரமா இறை தூதர் பொறுமையா நிக்கிறாங்க. சாப்பாடு வெறும் புரியாணி இல்ல, ஆடு கொண்டு வந்து வைக்கப்படுது. கையில எடுக்கிற நேரம் சொல்றாங்க அபூபக்கரை பார்த்து, யா அபூபக்கர் லதுஸ்அலுன்ன யௌமைஸின் அனின் நஹி. அல்லாஹ் மறுமையில இந்த நியமத்தை கேட்பான் அபூபக்கரே. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு இருப்போம். என்றைக்காவது புள்ளைய பார்த்து சொல்லிக்கிறீங்க அல்லாஹ் கேட்பான் ராஜா இத. லதுஸ்அலுன்ன யௌமைஸின் அனின் நஹி, மறுமையில் அல்லாஹ் இதை கேட்பான் அபூபக்கரே. இது நியமத், அல்லாஹ் தந்த நியமத். முஸ்லிம்கள் தங்களுடைய பாதையை விட்டு விட்டார்கள். அவர்கள் வேற பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அதனால் காஃபிர்கள் எங்களை மேலோங்கி விட்டார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் கண்ணியப்படுத்த வேண்டுமாக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன், நன்றாக புரிந்துக்கோங்க. இந்த பள்ளியில உங்க காத்தாங்குடியிலே வறுமையானவர் கையிலெல்லாம் கிரீஸ் சஜதா செஞ்சு உங்களுக்கு சலாம் தந்தால் மூஞ்ச திருப்பிட்டு போகாதீங்க. ஹலாவத்துல் ஈமான். உங்களோட பேசினால், ஏண்டா அல்லாஹ் சில வேளை இங்க எல்லாரையும் விட அவரை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். ஒரு தொழுந்தவர், அவர் பணம் படைச்சவரா, அவர் ஹாஜியாரா, அவருடைய கல்பு அல்லாஹ்க்கு தெரியும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அலங்கோலமான ஒரு பொடியன், ஒரு இளைஞன். யாருமே அலங்கோலம் பேச மாட்டாங்க. மூஞ்சில சத கொஞ்சம் தொங்கினா பேசுவாங்களா? பரவா காலா இருந்தா கண்ணு காணாம போவாங்க. ஹாஜியா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், ரியால்களுக்கு சலாம், டாலர்களுக்கு சலாம், மரியாதை புகழ்களுக்கு சலாம், பேர் பெற்ற ஒரு ஆள் வந்தா சலாம். வறுமையில் உள்ள மனிதனுக்கு எந்த சலாமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்கள். இந்த பண்பு எனக்கும் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரோட்ல போறாரு பொடியன் ஜுலைபீப். அவர் ரொம்ப அலங்கோலமானவர். ஷஹீஹுல் முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிதாபுகள்ல வருகிறது. என்ன அலங்கோலமானவர்? எப்படி அந்த ஹதீஸ்ல வரல? சத தொங்குதா, கையில இருந்து வடியுதா, கால் பரவா காலா, கண்ணு ஒரு மாதிரி ஹதீஸ்ல வரல. எப்படின்னு தெரியல. ஜுலைபீப் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எப்படி எப்படி அப்படின்றாங்க. இவர் சொல்ற, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஊருலிங்களை வச்சிருக்கிறான் தானே யா ரசூலல்லாஹ். என்ன சொல்ல வர்றது? எந்த பொம்பளையும் என்ன முடிக்கிறாங்க இல்லையா யா ரசூலல்லாஹ் சொல்லாம சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு ஊருலின் யா ரசூலல்லாஹ் அது இருக்கின்றானே. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கல்ப கொஞ்சம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல ஜுலைபீப், பல் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, இந்த உலகத்திலே ஆখিরাவிலும் உங்களுக்கு மனைவி உண்டென்றாங்க. இந்த துனியாவில் ஒரு பொண்டாட்டி. யா ரசூலல்லாஹ், எனக்கு துனியால எங்க போய் பெண் பேசினாலும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன புள்ளப்பா, உங்களுக்கு என்ன கல்யாணம்? சுப்ஹானல்லாஹ். எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரியும். 40 வயசு கன்னிக்குமரிகள் அடுப்பங்கரையில தேம்பி தேம்பி அழுது அழுது சமைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன உணர்வு இல்லையா? சீதன கொடுமையால இன்றைக்கு ஒரு ஆம்பளை மாப்பிளை கிடைக்காது. 40 வயசு கன்னிக்குமரி எனக்கு தெரியும், ஒரு குடும்பமே தெரியும். அவங்க அத்தனை பேரும் குமரிகள். 40 வயசு 45 வயசு. அல்லாஹ் நிச்சயமா கேட்பான், அல்லாஹ் நிச்சயமா கேட்பான். அவருடைய கண்ணீர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஆண் மகனுக்கு உணர்வு இருக்கிறதோ, ஒரு பெண்ணுக்கு உணர்வு இருக்கிறதோ, குழந்தைகளை பெற்றெடுக்கணும் உணர்வு இருந்தா அவங்களுக்கு ஆசை இல்லையா? இந்த துரோகத்தை அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆகுது? ஜுலைபீப் ரலியல்லாஹு அதே உணர்வு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அன்சாரியோட வீடை காட்டு, ஒரு எல்லையில மதீனா எல்லை, அங்க போங்க, ஒரு பெண் இருப்பா, பேசுங்க, அவங்க விருப்பப்படுவாங்க. இவர் ஆசையா போறாரு, போயிட்டு சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ் படிக்கிறாங்க, இப்படிதான் கல்யாணம் பேச சொல்லி, எனக்கு உங்க பிள்ளைய இல்ல ஜுலைபீப், உங்களுக்கு கல்யாணம் இல்லை. திரும்ப வர்ற ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் தானே எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. யா ரசூலல்லாஹ் இல்லைன்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எந்த பள்ளிவாசல் தலைவராவது யாராவது ஒரு வறுமையில உள்ள அலங்கோலமான ஒரு பொடியனுக்கு
நான் போய் கல்யாணம் பேசித்தாரன் ஒத்தர காட்டுங்க. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர் அந்த நபி, அவ்வளவு அடக்கமானவர். இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்வான பண்பில் இருக்கிறீர்கள் நபி அல்லாஹ் சொல்றான். ஜுலைபி உங்களுக்கு நான் போறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த வீட்டுக்கு போறாங்க, சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு உங்க மகளை திருமணம் பேசணும். யாரோ சொல்லலாம் உங்களுக்கு, மாஷா அல்லாஹ், எனக்கு இல்ல ஜுலைபிக்கு. பாப்பா என்ன சொன்னாரு, பாப்பாக்கு ஏழாம போச்சுன்னா கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா மனைவியோட, உங்களுக்கு ஏறாம என்ன சொல்லுவீங்க, கொஞ்சம் இருங்க முகத்துக்கு சொல்லல, கொஞ்சம் வைஃப்ட கேட்டுட்டு வரட்டா, கொஞ்சம் வைஃப்ட மனைவிட்டு கேட்டு வர. வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தை. என்ன பேச்சுவார்த்தை, பாப்பாவும் உம்மாவும் பேசுறாங்க. ஜுலைபிக்கு ரசூலுல்லாஹ் பொன் கேட்டிக்கிறாங்க, எங்க புள்ளைய கொடுக்கறதா. 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க, எப்படி கொடுக்கிறது, எங்க பிள்ளைக்கு ஜுலைபி சரி வருமா. ஒரு யுவதி கேட்டுட்டு இருக்கிற, அந்த வீட்டுல உள்ள யுவதி அவங்க மகள் வந்து கேட்கிற உம்மாவையும் பார்த்து வாப்பாவையும் பார்த்து, உம்மா வாப்பாவை பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு அவர் முகத்தை பார்த்து இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அசந்து போறாங்க. ஜசீரத்துல் அரபுடைய யுவதிகளை பாருங்க, இளைஞர்களை பாருங்க, சீவி சிங்காரத்தை அழகா வளர்த்தெடுத்த பிள்ளைகள் மாற்று மதவர்களோடு ஓடி போகிற காலம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இஸ்லாத்தை விட்டுட்டு எங்கேயோ போகிறார்கள். உம்மா வாப்பா வேணாம் என்கிறார்கள், ஹிஜாபை தூக்கி வீசி விட்டார்கள், கட்ட கவுன்களோடு திரிகிறார்கள். இந்த உம்மத்தில் இதை பார்க்கிற நேரம் வேதனையாக இருக்கிறது. அந்த யுவதி சொல்லுகிற உம்மாவை பார்த்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து உங்களால ஏழாண்டு சொல்லலாமா வாப்பா, வல்லாஹி ஜுலைபியை நான் முடிப்பேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசியிருக்கிறார். சுப்ஹான். எந்த பொம்பளையாவது மாப்பிள்ள அசிங்கமா இந்த ரோட்ல போவாவா நடப்பாவா, அம்சமா இருக்க வேணாமா, இவரை எப்படி முடிச்சுட்டு போறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அன்பு இது, ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை இது. அந்த திருமணம் நடக்குது. இந்த ஹதீஸ் ஒவ்வொரு கிதாபுகளில் ஒவ்வொரு விதமா வரும். நடந்தால் இன்னொரு பகுதி சஹீஹ் முஸ்லிம்ல வர பகுதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு நீண்ட வாழ்க்கையை கொடுக்கல. ஒரு பெண் அவருக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தா அவர் சும்மா பெண்ணை பார்க்க மாட்டார், ராணியா இல்ல, அதுக்கு மேல எல்லாரும் என்ன வேணாண்ட போகல, இவன் மட்டும் வேணும்டா உன்னை என்னமா பண்ணணும். இந்த வாழ்க்கை இல்லறத்துக்கு தயாராகிறார்கள். வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கான அழைப்பு. அல்லாஹ் உன்னை தந்து விட்டு கேட்பான், அல்லாஹ் உன்னை தந்து விட்டு கேட்பான். தந்ததுல மதிமயங்கி அல்லாஹ்வை மறந்தியா, உனக்கு அல்லாஹ் வேணுமா அது வேணுமா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் திருப்ப கேட்டான், இப்ராஹிம் அல்லாஹ் வேணுமா இஸ்மாயில் வேணுமா, அல்லாஹ் வேணுமா வேணுமா. ஜுலைபி ரலியல்லாஹு அழைப்பு, வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ். ஒரு 10 நாள் வெக்கேஷன் மாதிரி ஒரு ஹாலிடே தானே, இந்த ஜிஹாதுக்கு நான் வரல, அடுத்ததுக்கு வர யார சொல்லலாம் இல்ல. அலங்கோலமானவர் மனைவியை வைத்து விட்டு ஜிஹாதுக்கு கிளம்பி போறார். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருகிறது. சஹீஹ் முஸ்லிம் கொஞ்சம் பிரட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஜிஹாது முடிஞ்ச உடனே, ஐன ஜுலைபி, எங்க ஜுலைபி. சஹாபாக்கள் ஜனாஸா, ரசூலுல்லாஹ் பழக்கம் இருக்குது, ஜிஹாது முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு ஷஹீதானவர்களையும் பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் பார்ப்பாங்க, யார் யார் ஷஹீத் என்று பார்ப்பாங்க, துஆ செய்வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறேன், ஐன ஜுலைபி, ஜுலைபி எங்க. யார் ரசூலுல்லாஹ் காணல, தேடிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் கத்தல ஜுலைபீபுன் சபஅத்து மினல் முஷ்ரிகீன் வகுத்தில. ஜுலைபீப் 7 முஷ்ரிகீன்களை கொண்டு விட்டு அவர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். அவரை சுத்தி 7 பேர் சரமாரி அடித்து அவருடைய ரூஹு போகுது. அவர் வாழல இந்த துனியாவில். அவர் எந்த வாழ்க்கை எதிர்பார்த்தாரோ அவருடைய ரூஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய்விட்டது. கத்தல ஜுலைபீபுன் சபஅத்து மினல் முஷ்ரிகீன், 7 முஷ்ரிகீன்களை கொண்டிருந்தார். அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்திருந்தார். வகுத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் குனிந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 2 கரங்களையும் அந்த ஜனாசாவுக்குள் போட்டார்கள். ஹதீஸை அறிவிப்பவர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை தவிர ஜுலைபீபுக்கு வேற எந்த சந்தூக்கும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஜுலைபீபுக்கு கரத்தை போட்டு அப்படியே நெருக்கி கொண்டார். நான் சொன்னேனே, சிரியாவுடைய ஒரு வாப்பா கடைசி நேரம் மகனை நெருக்கினால், அந்த முத்தம் கொடுத்திருந்தால் எப்படி கொடுத்திருப்பார், ஃபைனல். இதுக்கு மேல குழந்தையோட மோந்த இயலாது. அந்த மாதிரி ஜுலைபி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் எடுத்து அரவணைச்சு கொண்டார்கள்.
ரசூலுடைய கண்ணால கண்ணீர் வடிகிறது. ஜுலைபிபும் மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், நான் உங்களுக்குள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜுலைபீப் நீங்கள் எனக்குள். ஜுலைபீப் இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை ஒதுக்கிற நேரம் அருமையான அவர் நெருக்கி கொண்டு சொன்னார், சந்தூக்குமாரி கையை வைத்துக் கொண்டு அரவணைத்து சொன்னார், ஜுலைபீப் ஜுலைபீபும் மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், நான் உங்களுக்குள். உமர் பின் கத்தாப் பக்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு நீங்கள் என்னை இப்படி அரவணைத்து எனக்கு இப்படி சொல்லிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? இந்த உமருக்கு அந்த பாக்கியம் கிடைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? தப்பினோம் பொழச்சோம் என்று ஓடுவார்கள். ஜஸீரத்துல் அரபில் வித்தியாசமான மனிதர்கள் தன்னுடைய ரூஹை எப்படி அல்லாஹ்வுக்கு கொடுப்பது என்று பார்த்தார்கள். எப்படி? குர்ஆனோட வாழ்ந்தார்கள். குர்ஆனோட வாழ்ந்தார். இன்றைக்கு எந்த ஜிஹாது களமும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்ரீலங்காவில் 4 பேர் சிலை உடைச்சாங்க. இது குர்ஆனுக்கு முரண். எங்கேயும் நீங்க ஜிஹாது செய்யறதுக்கு எங்கே இல்ல. குர்ஆன் தெளிவா சொல்லுது ஜிஹாது செய்யறதுக்கு என்ன, அதையும் சேர்த்து சொல்லல, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. வேற ஒண்ணு அதனால் சொல்லிக் கொள்கிறேன், ஜிஹாது என்று வேற பிரச்சாரம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதுனால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த களம் அந்த நேரத்தில் அவர்கள் அப்படி நடந்தார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சிறப்பான அடியார்களாக திருக்குர்ஆனோடு வாழ்ந்து அதனுடைய வாழ்க்கை வாழ்ந்து விடை பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.